ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். இந்த சபைக்காக, திருச்சபைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. கர்த்தர் இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அறுவடை பண்ண கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு நம்ம காண்கிற தேவ செய்தியுடைய தலைப்பு கற்றுத்தருகிற தேவன். அல்லேலூயா. கற்றுத்தருகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த பூமியில் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், தேவனிடத்தில் ஒரு மனிதன் கற்றுக்கொள்வான் ஆனால் அவன் இந்த பூமியில் பிரகாசிப்பான். அல்லேலூயா. உலகத்தை பார்த்து உலகத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறவன் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும், சில இடத்துல உபவாச கூட்டம் நடக்கும், சில இடத்துல விழிப்பு ஜெபம் நடக்கும். ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் நம்ம சிலரும் கேட்போம், கன்வென்ஷன் கூட்டம் எதுக்கு வச்சுருக்கீங்க? அந்த சபையில் வச்சுருக்காங்க, நாங்கள் வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சபையில் உபவாச ஜெபம் வச்சுருக்காங்க, நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இல்லையா? இவங்களுக்குன்னு ஒரு பாரம் இல்லையா? இவங்களுக்கு அது எந்த விதமான ஒரு தரிசனமும் இல்லையா? அல்லேலூயா. இதுதான் உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்கிற விஷயம். அவர்கள் வைக்கிறாங்க, நாங்கள் வைக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் உபவாச ஜெபம் வைக்கிறாங்க, நாங்கள் ஜெபம் வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் ஒரு மனிதன் தேவனிடத்தில் உண்மையாய் கற்றுக்கொள்வானால், இந்த ஊழியத்தில் ஆண்டவரின் சமீபத்தில் கற்றுத்தந்த பாடம், அவன் தேவனிடத்தில் கற்றுக்கொள்கிற மனிதன் அவன் பிரகாசிக்கப்படுவான். அல்லேலூயா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்தால் நமக்கு தெரிந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்து நாட்டுக்காரங்களை பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். அவனுக்கு ராஜா இருக்குது, எனக்கு ராஜா வேணும். அல்லேலூயா. அவனுக்கு ராஜா இருக்கு, அவன் குதிரையில் போகிறான், ரதத்தில் போகிறான். ஸ்தோத்திரம். அவன் குறைய சொல்லுறதுக்கு ஒரு மனிதன் ராஜாங்கிற அபிஷேகம் பண்ண மட்டும் இருக்கிறான். ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல் இடத்துல சண்டை போட்டாங்க. அல்லேலூயா. சாமுவேலுக்கு ரொம்ப மன கஷ்டம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னையா புறம்பே தள்ளாங்க, என்ன தானே பின்னாடி போட்டாங்க, நீ தைரியமாயிரு. அல்லேலூயா. அவன் என்ன அப்படின்னாச்சுன்னா, உலகத்தை பார்த்து, மனிதர்களை பார்த்து, அடுத்தவர்களை பார்த்து ஒரு தேவ பிள்ளைகள் யாரானாலும் சரி நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம கற்றுக்கொள்வோமானால் தேவன் நமக்கு தொடர்ந்து நிறைய பாடங்களை கர்த்தர் கற்று தருவார். அதில் நம்ம தேரும்போது நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த பூமியில் கர்த்தர் நல்லவர். அநேகர் அன்னார்ந்து பார்க்கும்படி பிரகாசிப்பிக்கப்பட்ட மனிதனாய் சிங்காசனத்தில் அவர் அமருவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுத்தருகிற தேவன் என்பதை இன்னைக்கு வேதத்தின் மூலமாய் ஆவியானவர்கள் மத்தியில் பேசுவார். மார்க்கு 11வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, பல பிரசங்கங்கள் இதை வைத்து பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இதிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமாம். மார்க்கு 11வது அதிகாரத்தில் அதில் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். எருசலேமுக்கு வந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. போதும், ஒரு இலையில சொல்லுவோமா? இந்த கதையில் தேவன் ஒரு அத்தி மரத்தின் மூலமாய் நமக்கு ஒரு 3 காரியங்களை கர்த்தருக்கு கற்றுத் தருவார். இல்லையா? ஆமாம். பாருங்க, தன்னுடைய அந்த வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய 12 சீசரோடு கூட ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் இலை செழிப்பாக இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது. ஸ்தோத்திரம். அதில் ஏதாவது ஒரு பழம் உண்டாகுமான்னு பார்க்கும்படி கர்த்தர் அருகில் வருகிறார். ஆனால் வந்து பார்க்கும்போது கனி எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் அந்த மரத்தை சபிக்கிறார். சரி, இது மரத்து மேலே உள்ள குற்றமானு பார்த்தா மரத்து மேலே உள்ள குற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அது அத்திமர காலம் பல காலம் இராதபடியினால் அதில் பழம் இல்லை. இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவுக்கு போகும்போது இந்த பலாப்பழம் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த சீசனில் பலாப்பழம் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டூல் போட்டு பலாப்பழம் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போங்க, ஒன்று கூட நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இல்லையா? ஏன்னா ஒவ்வொருனுக்கும் ஆண்டவர் ஒரு சீசனை வைத்திருக்கிறார். ஆமே.
நம்ம சொல்ல இது மாம்பழ சீசன், இது கொய்யாப்பழ சீசன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். அப்போ அன்னைக்கு அத்திப்பழம் சீசன் இராததுனால தான் அன்னைக்கு பழம் இல்லை மரத்தில். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஞானத்தின் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு தெரியும் இது சீசன் இல்லை, ஆகிய அதில் பழம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த மரத்தில் இந்த குற்றமே இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆகிலும் ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார். இல்லையா? ஏன் அப்படின்னாச்சுன்னா, தன்னோடு கூட வந்த 12 சீசர்களுக்கு இந்த அத்திமரத்தின் மூலமாக ஒரு 3 காரியத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்லையா? அதாவது தன்னுடைய சீசர்கள் கற்றுக்கொள்ள தேவன் இந்த அத்திமரத்தை பயன்படுத்துகிறார். இல்லையா? சரி, கர்த்தர் நல்லவர். காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சீசர்களுக்கு தேவன் இந்த அத்திமரத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இல்லையா? இந்த அத்திமரத்தின் மூலமாய் முதல் காரியம் தேவன் கற்றுக் கொடுத்தது விசுவாசத்தை குறித்து. தனக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தன்னுடையவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களை மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்லையா? பைபிள் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரனை என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஆமாம், சிலர் நினைக்கிறோம் விசுவாசனா இயேசுதான் தெய்வம். அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. இல்லையா? அந்த விசுவாசத்தில் நீ வரப்பை தான் நீ இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் விசுவாசத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. இல்லையா? அந்த காரியத்தில் நம்ம வளர்ந்தா மட்டும்தான் நம்ம மகிமையாய் ஊழியங்கள் செய்ய முடியும். இல்லையா? ஆமாம், பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இடத்துல இதை மார்க் 11வது அதிகாரம் 20-23 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. பேதுரு கேட்டதுக்கும் ஆண்டவர் பதில் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லை. பார்த்தீங்களா? பேதுரு என்ன கேட்குறாரு? ஸ்தோத்திரம், ஆண்டவரே, நேற்று தான் இந்த மரத்தை நீர் என்ன சபித்தீர். ஆமென். எவ்வளவு இலைகள் உள்ள மரம், எவ்வளவு பச்சை பசேர்னு இருந்து நேற்று தான் சபிச்சிங்க. இன்னைக்கு காலையில் வந்தால் ஒரு கம்பு குச்சி தான் இருக்கு, மரம் பட்டு போச்சு. இல்லையா? அடியில் இருந்தே பட்டு போச்சு. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அது நமக்கு கனி தரல, நான் சபிச்சேன்லாம் தான் சொல்லியிருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லாரு, தேவனிடத்தில் நீ விசுவாசமாயிரு. இல்லையா? ஆமென். அப்போ இந்த வசனத்தில் இந்த அத்திமரத்தை வச்சு தனக்கு பின்வருகிற சீசர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினது என்னன்னா, விசுவாசத்தை கற்றுக்கொள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை உலக மக்கள் இடத்துல அல்ல, தேவனிடத்தில் யாரு கற்றுக்கொள்கிறானோ அவன் மாத்திரமே தேவனிடத்தில் பிரகாசிக்க முடியும். இல்லையா? இங்கே ஆண்டவர் பைபிள் வசனருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் வாசிக்கண்டா, எபிரேயர் 12:1 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்ப நமக்குள்ள விசுவாசத்தை உற்பத்தி பண்றது யாரு? நமக்குள்ள விசுவாசத்தை தொடங்குகிறது யாரு? நாம் ஆராதிக்கிற இயேசு. இல்லையா? ஏன்னா நம்முடைய ஊழியத்திற்கோ நம்முடைய வாழ்க்கைக்கோ கர்த்தர் நல்லவர். பெரிய அஸ்திவாரமே விசுவாசம் தான். இல்லையா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. நாம் நினைக்கலாம் தேவ அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், நம்ம விசுவாசம் இல்லாமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீ நல்லா தியானித்து பாருங்க. செங்கடலை 2 பிளக்கும் போது மோசேயின் மூலமாக கர்த்தர் செங்கடலை 2 பிளந்தார். இல்லையா? மோசேயின் மூலமாக கிட்டத்தட்ட 10 காரியங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதே மோசேயின் மூலமாய் கர்த்தர் செங்கடலை மூழ்கடித்து ஸ்தோத்திரம், பார்வோன் சேனை கர்த்தர் செங்கடல் நடுவில் மூழ்கடித்தார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதங்களை நேரடியாக பார்த்த மோசே. ஸ்தோத்திரம். சீனாய் மலையில் ஆண்டவர் இடத்துல டைரக்டா பேசி டைரக்டா 10 கட்டளைகளை பெற்று அந்த ஸ்தோத்திரம் பெற்ற அந்த மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என் ஜனங்கள் எல்லாம் இறைச்சி கேட்குறாங்க, என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, 1 மாதம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் வாயால் சாப்பிட்டு மூக்கால தெவிட்டுற வரைக்கும் நான் கொடுப்பேன், போதுமா அப்படிங்கிற. ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரை காமெடி பண்ணாதீங்க. இல்லையா? என்கிட்ட இருக்கிறதும் 6 லட்சம் காலாட்கள். ஸ்தோத்திரம். ஆனால் நான் என்கிட்ட இருக்கிற மந்தே பூதா அடிச்சா உடனே ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்க முடியாது. இல்லையா? யாரு? மோசே. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட அற்புதங்களை நேரடியாக செய்தவன் தேவ கிருபையினால். அல்லேலூயா. தன் கையில் இருக்கிற கோல் பாம்பா மாறிச்சு. ஸ்தோத்திரம். நதி அடிக்கிறான், ரத்தமாய் மாறிச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட மோசைகளோட விசுவாசம் காணாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர்கிட்ட பதில் பேசுறான், ஆண்டவரே இது நடக்குமா? கர்த்தர் உன்னை கேட்கிற, என் கரம் குறுக்கி போச்சோ? அன்னைக்கு செங்கடலை பிளந்தேன், இதை செய்ய மாட்டேனா? அதான் ஆண்டவர் கேட்கிறார், என் கரம் குறுக்கி போச்சோ? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள அந்த விசுவாசம் குறையக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய விசுவாசம் குறையும் போது ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாய் தேவன் விசுவாசத்தை நமக்கு கற்றுத் தருவார்.
அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கற்றுத்தரும்போது நாம கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அதை நம்ம கற்றுக்கொண்டோம்னா நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவராமே இந்த பூமியில நம்ம மகிமையை நம்ம பிரவேசிப்போம். அல்லேலூயா. நம்ம மகிமையை நம்ம பிரகாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ கிருபையினால கர்த்தர் நல்லவராமே. இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பும் வந்துச்சு, ஆனால் அதில் உள்ள அர்த்தமும் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். கீரியாத் யாரிம்ங்கிற இடத்துல தேவனுடைய உடன்படிக்கை பற்றி 20 வருஷமா சிறைப்பட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவாய் மாறுகிறான், அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சவுல் அந்த உடன்படிக்கை பற்றியே தேடவே இல்லை, தனக்கு ஒரு ஜெய சம்பந்தம் வைக்கிறானே தவிர உடன்படிக்கை பற்றியே தேடலை. தாவீது அரசனாய் மாறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிங்க. இடத்துல ஒரு சம்பவம் நடக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதால் உண்டாக்கப்பட்ட அவன் நியமிக்கப்பட்ட அந்த ஊசா உடன்படிக்கப்பட்ட தொட்டதுனால அவன் அங்கே மறிக்கிறான். கர்த்தர் அவனை அடிக்கிறார். அவன் மேலே தாளத்தோட ஜெகஜோதியா உடன்படிக்கப்பட்டு வருது. ஆனால் அங்கே ஒரு மரண சம்பவம் நடக்கு. அல்லேலூயா. அந்த மரண சம்பவம் நடக்கும்போது தாவீது பயந்து இந்த உடன்படிக்கப்பட்டியை கொண்டு ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கொண்டு வைக்கிறான். அந்த கதை நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனால் மீண்டும் தேவன் அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அறிந்து மீண்டும் உடன்படிக்கப்பட்டு அந்த தன்னுடைய ஊருக்குள்ள கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். சரி, இதற்கு முன்பாக நீ இதில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாச்சுன்னா, கர்த்தர் நல்லவராமே இந்த தாவீது எவ்வளவு உற்சாகத்தோடு அந்த உடன்படிக்கப்பட்டியை கொண்டு வந்தான். மேல தாளத்தோட பாடல் சத்தத்தோட தேவனுடைய ஸ்தோத்திரம் மகிமையோட அவன் உடன்படிக்கப்பட்டியை கொண்டு வந்தான். ஆனால் அங்கே ஒரு காரியம் நடக்கு, தப்பான காரியம் நடக்கு. யாரு? ஊசா மரித்து போகிறான். தேவன் ஊசாவை அடிக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ கோபம் அந்த இடத்துல எழும்புது. ஸ்தோத்திரம். உடனே தாவீது என்ன சொல்லுகிறான்? எப்பா, உடன்படிக்கப்பட்டியை கொண்டு வருது சரியில்லைன்னு சொல்லி அங்கே கொண்டு வச்சுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நீங்க தியானித்து பாருங்க. ஆனா மீண்டும் அவன் அந்த உடன்படிக்கப்பட்டியை கொண்டு வந்த ஊருக்குள்ள. கர்த்தர் நல்லவராமே. மீண்டும் அவன் உடன்படிக்கப்பட்டியை கொண்டு வர்றதுக்கு யாரை பயன்படுத்தினா? லேவியரை. நீ நல்லா யோசிங்க. அப்ப இந்த இடத்துல தாவீது என்னதை கற்றுக்கொண்டான்? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அந்த கதையின் மூலமா கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. தேவன் ஊசாவை அடித்து ஊசாவின் மூலமாய் தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் என்னொன்று நீங்கள் தெரியணும். ஸ்தோத்திரம். இப்போ உள்ள ஊழியக்காரராக இருந்தாச்சு நான் உள்பட இப்போ விசுவாசியாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? விசுவாசி தாவீதுட்ட போய், தாவீது ராஜாவே, நீர் இவ்வளவு நாள் சிறைப்பட்டு பண்ண உடன்படிக்கப்பட்டிய நீர் ஊருக்குள்ள கொண்டு வந்ததுனால பிசாசு தாக்குறான், பிசாசு போராடுறான். ஆகினா தான் ஊசாவை அவன் செத்தான். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் வருவான். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஊழியக்காரன் தாவீதை பார்த்து சொன்னான், தாவீது ராஜாவே, நீர் ஸ்தோத்திரம் இந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய காரியத்தை நீர் செய்ததுனால தான் உனக்கு விரோதமாக பிசாசு பயங்கரமான போராட்டம் போடுறான். ஒன்று அடிக்கிறதுக்கு பதிலாக ஊசா மாட்டிக்கிட்டான். நீர் தப்பிட்டு அவன் மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? தேவன் ஏன் இதை செய்தார் அப்படி நீ ஆண்டவரிடத்துல கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆனால் இதே தாவீது அவனுடைய மைண்டு சத்துரு இப்படி போராடுறான், ஆண்டவருக்கு விரோதமா அவன் போராடுறாங்கிற மைண்டுக்குள்ள அவன் பேர்ந்தான்னா அன்னைக்கு மீண்டும் ஊசாவுக்கு பதிலாக இன்னொருத்தனை அவன் என்ன செய்திருப்பான்? உடன்படிக்கப்பட்டிய தூக்குற கொண்டு வந்திருப்பான். அங்கே அடுத்த அடி விழுந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல தாவீது சொல்ல பாருங்க, லேவியன் ஒளிய வேற யாரதை தொட முடியாதுப்பா. அல்லேலூயா. ஒரு காரியத்தில் ஒரு அடியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தாவீது தேவனிடத்தில் கற்றுக்கொண்டான்.